தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லா அரசியல் தலைவரும் பிஸியா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் பாம்பே ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காரு, அதை பத்தி அது நானும் பார்த்தேங்க. இப்போ கூட பாருங்க, விஜய் சார் வந்து அட்லி சார் அவருடைய இயக்குனர் அவருடைய மனைவிக்கு வளகாப்புக்காக பாம்பே போயிருக்காரு. ஆனால் நிறையா பேர் இதை வந்து நீங்கள் ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு திரிஷா அவர்களோட அந்த தங்கச்சியோட ஃபோட்டோவை அவங்க கூட இணைச்சி போட்டு, அதுவும் அவங்க வந்து அதுலேயும் ஏதோ மும்பைன்னு போட்டிருக்கு, அதே இதையும் சேர்த்து விஜய் சாரும் திரிஷா அவர்களும் பாம்பே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு போலியான ஒரு விஷயத்த நீங்கள் உங்களோட கொள்கையில் கோட்பாடில் அதை நீங்கள் காட்டுங்க. அதை விட்டுட்டு அந்த தங்கச்சி திரிஷா மேலே ஏங்க அப்படி உங்களுக்கு ஒரு வன்மத்தை காட்டிட்டு இருக்கீங்க? விஜய் சார் போனது அட்லியோட மனைவிக்கு வளைகாப்புக்காக போயிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் அவங்களும் இவங்களும் இணைச்சி வச்சு பேசிட்டீங்க. தயவு செஞ்சு விஜய் சாரை வாழ விடுங்க. நீங்கள் அரசியலில் விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்குறீங்களோ இல்லையோ, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த குடும்பத்தை தயவு செஞ்சு நீங்கள் சீர்குலைச்சிடாதீங்க. அந்த கமெண்ட்டில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன், சில அரசியல்வாதிகள் வேணும்னே நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவர் இல்லை விஜய் சார், சரிங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி போலியான ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வராதிங்க. விஜய் சார் போனது ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிக்காக தான் போனது. ஒருவேளை திரிஷா அவர்களும் போயிருக்கலாம், ஏன்னா அவங்களும் நடிகை என்பதனால் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர்களால் அவங்களும் கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கண் கூட பார்த்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் எதுவும் பக்கத்தில் உட்காந்தாங்களா? ஹோட்டல் ரூம் பக்கத்து ரூம் எதுவும் போட்டிருந்தாங்களா? சொல்லுங்க. வளைகாப்புக்கு போயிட்டு அந்த மஞ்சள் பூசுவாங்கல்ல, கையில் வளையல் போடுவாங்கல்ல, அப்போ ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரிஷா அவர்களும் இந்த கையில் விஜய் சாரும் வளையல் போட்டது நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? எதுக்காக இப்படி தவறான ஒரு விஷயத்தை இது பண்ணீங்க? தயவு செஞ்சு சினிமாக்காரங்களை வாழ விடுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சினிமாக்காரங்க தான் இலக்காரமாக போச்சு. தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தை வாழ வைங்க. விஜய் சாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு வேட்டு போடாமல் இருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அதனால் தயவு செஞ்சு இந்த ஓசின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? இப்போ சொல்கிறாங்க, ஓசி யாரு? நீங்கள் தான் ஓசி, நீங்கள் தான் ஓசி. ஓசி பஸ் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, ஓசி சிலிண்டர் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, ஓசியில் தங்கம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, இன்னும் என்னென்ன ஓசிலாம் எதிர்பார்க்குறீங்க, லேப்டாப் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாம் ஓசி அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த ஓசின்றதை வந்து தயவு செஞ்சு கேவலப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? எவ்வளவு மக்கள், ஏழை மக்கள் பஸ்ஸில் போக முடியாமல் அந்த பஸ்ஸுக்காக, ஓசின்னு சொல்ல மாட்டேன் நான், இலவசம்னு சொல்லுவேன், அந்த பஸ்ஸுக்காக கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், மாணவ மாணவிகள், முதியோர்கள், இவங்க எல்லாரும் அந்த பஸ்ஸுக்காக எவ்வளோ ஏங்கியிருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பதவிக்காக உங்கள் வாய்க்கு வந்தபடி நீங்கள் ஓசின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்களே ஒரு இலவசத்தை சொல்லுவீங்க. மிக்சி கொடுப்பீங்க, கிரைண்டர் கொடுப்பீங்க, டிவி கொடுப்பீங்க. இதுக்கு பேர் ஓசி தானே? தயவு செய்து இந்த சாப்பாடு விஷயத்தில் ஓசின்னு சொல்லாதீங்க, புரியுதுங்களா? அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்கள் பட்னி இருந்து பாருங்க. நேற்று மன்சூர் அலிகான நேற்று பிரியாணி போடும்போது அவ்வளோ பேர் வந்து எவ்வளவு துப்புரவு தொழிலாளர்கள், செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க அந்த சாப்பாடோட அருமை. நீங்கள் ஃபோனில் இருந்துட்டு ஓசின்னு போட்டாக்க அது நீங்கள் பெருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு விவசாயியும் ஒரு சாப்பாடையும் நீங்கள் வந்து கேவலப்படுத்திருக்கீங்க, புரியுதுங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓசின்னு சொல்லி அடுத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க. சிஎஸ்கே சார், நான் மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ஆதரவு தாங்க. இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று விஷயமும் தெரிஞ்சுங்க, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 2026 விஜய் சார் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இல்ல சீமானந்தன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் 2026 இந்த கூல் சுரேஷ் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க. காரணம், நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறேன். உங்களுக்கு வேணா பாக்குறதுக்கு நான் ஏதோ கண்டென்ட்டுக்கு ஏதோ ஒரு கோமாளித்தனமா பேசிட்டு போறேன்னு நினைக்கலாம். உண்மையிலேயே சாப்பிடுற சோத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன். மற்றவங்கள மாதிரி இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, அங்க இருந்து பொட்டி கொடுத்தா இந்த பக்கம் தாவறது, இங்க இருந்து பொட்டி கொடுத்தா அந்த பக்கம் தாவறது, அந்த மாதிரி வேலை பார்க்கல நான்.
உங்க அம்மா எங்க அம்மா இல்ல சினிமா. எப்படி நான் எங்க அம்மாவோட வயிற்றுல இருந்து நான் மார்ல இருந்து பால் குடிச்சு நான் இன்னைக்கும் என்னோட தாய் தகப்பனுக்கு ஒரு மகனா இருக்கிறானோ அந்த மாதிரி இந்த சினிமாவுக்கு நான் எப்பவுமே உண்மையா இருப்பேன், நேர்மையா இருப்பேன். சார் இல்லை சார், நீங்கள் சொல்கிறது என் மீது என் குடும்பத்தின் மீது நான் நல்லா இருக்கணுன்ற அக்கறையில் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு வருமானத்தை தரணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஓட்டுக்கு காசும் கொடுக்கக்கூடாது, காசுக்கு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில் உள்ளவன் நான். சினிமாவுக்காக மட்டும்தான் நான் தேட்டருக்கு போவேனே தவிர அரசியலுக்காக நான் தேட்டருக்கு போய் ஒரு போலியான பிரச்சாரம் பண்ண மாட்டேங்க. அப்படி ஒருவேளை எனக்கு அந்த கட்சி தலைவர் பிடிச்சிருக்கு, இந்த கட்சி தலைவர் பிடிச்சிருக்குனாக்க நான் வீடு ஏறி அவங்களோட பாதம் தொட்டு நான் கேட்பேன், இவருக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஓட்டு போட்டு இவரை நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஆனால் நான் தேட்டருக்கு போய் இந்த அரசியலுக்கு ஓட்டு போடுங்க, அந்த அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க மாட்டேன். அதை விட ஒரு கேவலமான ஒரு வேலை எதுவுமே இல்லை.